ஆழ்கடலுக்கு போய் அணைக்குள்ளார போய் கூட ஆய்வு செய்து என்னால் அந்த ஆர்ஓவி சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாம் பேசினார் பாத்தீங்களா? ஆமா. எனக்கு எதுவும் அது தெரியலன்றீங்க. சொரா படம் நடிச்சதுனால அந்த திறமை வந்திருக்கும். சார் இல்ல அதுல பார்த்தீங்கன்னா, அப்படி தண்ணிக்குள்ள தான் வருவாரு. சார் ஈரான்னு பிரச்சனை. அங்க 33 கிலோமீட்டர் கடலு. என்ன தொட்டா என் தலைவன தூக்குனவுடனே மொத்தமா விழுந்து போயிடும். ஒரு ஒரு போர்ல தலைவன கொன்னுட்டா தொண்டர் படை விழுந்துரும்ன்றது புரிதல். போர் தந்திரம். அந்த தந்திரத்த அமெரிக்கா எடுத்தது. அது வந்து அடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே தளபதி செத்தாலும் பரவாயில்ல, ராஜா செத்தாலும் பரவாயில்ல, நாங்க தொண்டர்கள் கொள்கையால ஒண்ணா இருக்கிறோம். எங்களோட உணர்வு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரீகுரூப் ஆயி மகனு 2வது தளபதி, 3வது தளபதி எடுத்து ஆமா. பேடி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு, இந்த 33 கிலோமீட்டர் தண்ணியில எவனா ஒருத்தன் கப்பல் போச்சுன்னா ஒரு சொட்டு போகாது கச்சா எண்ணெய். எத்தனை வாங்க யார் வியாபாரம் பண்றீங்கன்னு பார்க்குறேன். மொத்த மிடில் ஈஸ்ட் கல்ஃபுக்கும் லீவு. என்ன மீறி எவன் வியாபாரம் பண்ணிடுறீங்க, என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, காலு மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்து ஈரானிட்டு உட்காந்து பார்க்குது. எனக்கு பாதிப்பு தான், எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, உங்கள் எல்லாரும் தலையே போவோம் பார்க்குறீங்களா அப்படின்னு பட்டாசு வெடிக்கிறாப்புல. ஒரு கோமாளிக்கு ஓட்டு போட்டதுனால ட்ரம்ப் அதனால இப்படியே தான் பண்ணுவார். பயங்கரமாக வைப்பு பண்ணுவார் ட்ரம்ப்பு. ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை பொம்பளை ஓடி போகலாம், இதெல்லாம் ட்ரம்ப்பு. எது எடு ஒரு கோர்வையாக பேச வேணும். I'm going to go away 15% on tax, 40%, you get it, stop it, you don't decide, 40%, 50%, இப்படியே பண்ணிட்டு இருப்பான் பைத்தியம் மாதிரியே. ஏன்னா ஒரு வெளியூர் ஜனாதிபதி இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க ஜனங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அதே சாயலை நான் இங்கே பார்க்குறேன். அதனால தான் நான் பதறேன். ட்ரம்ப் மாதிரியே இருக்கிறாங்க. ஆமாம், விஜய் ஃபாலோவர்ஸ். ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ் எப்படியோ அதே மாதிரி இருக்கிறாங்க. எதை பற்றியும் காதில் வாங்க மாட்டாங்க. You don't tell me that. We are winning. Trump will win again. அப்படி தான் பேசுவாங்க. ஜெயிச்சிட்டாங்க.